Hey guys, what's up? This is Chintraj talking to you. Today I am back with another interesting lesson. Yes, in this lesson I would like to teach you how to use why should I in English sentences through Tamil. So I hope you all are ready for your English lesson. Let's get started. So guys, in this lesson you are going to learn how to use why should I in English sentences. Yes, இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படினா why should I, அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படினா நான் ஏன். அதாவது இது எங்க சார் அடிக்கடி யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெனரலா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கண்டிப்பா இது சொல்லுவோம். டேய் நீ அங்க போடா, அங்க போய் எதனா எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் சொன்னா, நான் ஏன் போகணும், நான் ஏன் அங்க போக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ நான் ஏன் போகணும், நீ போயிட்டு வா. நான் ஏன் அங்க போகணும், நான் ஏன் வந்து அழுகணும், நான் ஏன் வந்து உனக்கு சொல்லணும், நான் ஏன் வந்து சாப்பிடணும். சோ இந்த மாதிரி நான் ஏன் அது அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே why should I அப்படிங்கறது யூஸ் பண்ணி சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல ஈஸியா மேக் பண்ணலாம். So I hope it will be very interesting and useful. So please do watch it till the end and learn something new. Let's get started. So why should I அப்படின்னா நான் ஏன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நான் ஏன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ உங்களுக்கு as usual structure clear தெரிஞ்சாதான் உங்களால வந்து ஓனா சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். So look at this carefully without any distraction. First, why should fixed it. Okay friends, why should plus subject plus V1 verb plus other words. So once again, why should plus subject plus V1 verb plus other words. So subject, what are the subjects? I, we, you, they, he, she, it, any boy name or any girl name. Okay friends, why should plus subject plus V1 verb plus other words. So இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் ஓட பாக்கும்போது இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Why should I, இந்த இடத்துல subject I னா நான். Why should I go there? Why should I go there? Why should I go there? நான் ஏன் செல்ல வேண்டும், நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும். there போட்டிருக்கு இல்லையா, there னா அங்க. Why should I go there? நான் ஏன் அங்க போக வேண்டும். Why should I go there? டேய் நீ அங்க போடா. Why should I go there? Why should I go there? Okay friends, and why should they அப்படிங்கிறது இங்க subject. they னா அவர்கள். Why should they come here? Why should they come here? Why should they come here? அவர்கள் ஏன் இங்கு வர வேண்டும். Why should they come here? அவர்கள் ஏன் இங்கு வர வேண்டும். Why should they come here? And why should you னா நீ or நீங்கள். Why should you cry? Why should you cry? நீங்கள் ஏன் அழ வேண்டும். Why should you cry? இப்ப நாம எதனா ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றோம், அவன் அப்படியே அழுவான். நம்ம கேட்போம், நீ ஏன் அழுகிற, நீ ஏன் அழுக வேண்டும். அழுகிறது அவன், நீ ஏன் அழுக வேண்டும். Why should you cry? Why should you cry? நீங்கள் ஏன் அழுக வேண்டும். And why should he tell? Why should he tell? Why should he tell அப்படினா அவர் ஏன் சொல்ல வேண்டும். Why should he tell? Why should he tell? அவர் ஏன் சொல்ல வேண்டும். ஏய் அவர் சொல்லவே இல்லடா, அவர் ஏன் சொல்ல வேண்டும், அவர் ஏன் சொல்லணும், அவன் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா. Why should he tell? Why should he tell? Okay friends, சோ இந்த மாதிரி வந்து ஏன் வேண்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல why should அப்படிங்கறது யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன் நிக்க வேண்டும் அப்படின்னா why should I stand. நீங்கள் ஏன் உட்கார வேண்டும் அப்படின்னா why should you sit. நீங்கள் ஏன் கத்துக்க வேண்டும் அப்படின்னா why should you learn. நீங்க ஏன் பேச வேண்டும் அப்படின்னா why should you talk. Why should you write. Why should you go. Why should you eat. Why should you play. Why should you run. Why should you sleep. Why should you cry. Why should you tell. இந்த மாதிரி நீங்க ஓனா எவ்வளவு சென்டென்சஸ் வேணாலும் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி மேக் பண்ணிக்கலாம். சோ இதோட தமிழ் மீனிங் நான் ஏன், அதாவது நீங்கள் ஏன், அவர்கள் ஏன், அவள் ஏன். Why should he mean why should she அப்படின்னா அவள் ஏன். Why should she cook, அவள் ஏன் சமைக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ அவர்கள் அப்படின்னா why should they. அவன் அப்படின்னா why should he. அவள் அப்படின்னா why should she, அதாவது அவள் ஏன், அவர்கள் ஏன், அவன் ஏன். சோ இந்த மாதிரி நீங்க எவ்வளவு உங்களுக்கு V1 verb தெரியுதோ அவ்வளவு சென்டென்சஸ் வந்து ஓனா மேக் பண்ண முடியும். Okay friends, so I hope this lesson was very useful to you. If you are like this lesson, hit the like button. Don't forget to hit the like button. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care.